கட்டின பொண்டாட்டி நான் இருக்கேன், பெத்த பொண்ணு ஐஸ்வர்யா இருக்கா. நாங்க சாப்பிட்டோமா இல்லையான்னு பேச்சுக்கு கூட ஒரு வார்த்தை கேக்குறது இல்ல. ஆனா உன் வீட்ல இருந்து போன் வந்தா போதும், நடு ராத்திரியா இருந்தா கூட ஓடி வராரு. தான் குடும்பத்தை பத்தி கவலைப்படாம உன் குடும்பத்தை பத்தி கவலைப்படுறாருன்னா அதுக்கு என்னடி அர்த்தம்? உன் தங்கச்சிக்கு உன் குழந்தைக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாதுன்னு ராத்திரி ஆனா போதும் டியூட்டி கிளம்புற மாதிரி கிளம்பி போயிடுறாரு. இத பத்தி நான் கேட்டா நான் எங்க வேணாலும் போவேன், நீ எதுவும் கேட்க கூடாது, உனக்கு அந்த தகுதி இல்லைன்னு என்ன கை நீட்டி அடிக்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உன் மேல இருக்கிற மோகம் தாண்டி. இதுவே உன் வாழ்க்கையில நடந்தா நீ என்னடி பண்ணுவ? சிச்சி, இதெல்லாம் போய் உன்கிட்ட சொல்றேன் பாரு. நீயே கட்டின புருஷனை விட்டுட்டு கேவலம் பணத்துக்காக அடுத்தவனோட படுக்கிறவ தானே? வேணாங்க, இல்லாத ஒண்ணு இருக்கிறத சொல்லி என்ன சித்திரவதை பண்ணாதீங்க. என்னால தாங்க முடியல. என்னாலையும் தாங்க முடியாம தாண்டி உன்னை பார்த்து பேசலான்னு இங்க வந்திருக்கேன். என் புருஷனை மயக்குன நீ ஜெயிலுக்கு வந்துட்ட. ஆனா என் புருஷன் உன்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு உன் தங்கச்சியை வச்சு மயக்கிட்டு இருக்கியா? போத நிறுத்துங்க. இதுக்கு மேல பேசினா அப்புறம் மரியாதை இருக்காது. கண்மணி, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. அழகா தப்பு பண்ற, ஆனா தப்பே பண்ணாத மாதிரி நடிக்கிற. எப்படி உன்னால இப்படி எல்லாம் முடியுது? இதுக்கு மேல நீங்க எதுவும் பேச வேண்டாம். இப்ப நான் என்ன பண்ணணும் அத மட்டும் நீங்க சொல்லுங்க. என் புருஷன் இனிமே உன்னை சந்திக்க வரக்கூடாது, மறந்து உன் வீட்டுக்கு வரக்கூடாது. அப்படி மீறி வந்தா உன்னையும் உன் தங்கச்சியையும் அசிங்கப்படுத்த கூட தயங்க மாட்டேன். என் வாழ்க்கையே அழியும் போது நான் யாரையும் அழிக்க தயங்க மாட்டேன். இது வரைக்கும் என்னால யார் வாழ்க்கையும் அழிஞ்சதில்ல. உங்க அவமான பேச்சால ஒரு நல்லவரை நான் இழக்கணும்னு விதி இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. இனிமே உங்க புருஷன் என்ன பார்க்கவும் மாட்டாரு, என் வீட்டுக்கு வரவும் மாட்டாரு. நீங்க போகலாம். உன் பேச்ச நம்பி போறேன். மீறி நடந்தா நான் எதையும் செய்வேன். என்ன பூஜா, நேத்து ஃபோன் பண்ணி மீட் பண்ணலாமான்னு கேட்டா சேனலுக்கு போறேன்னு சொன்னா, இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னா? இல்ல ஆதி, நான் சேனலுக்கு போல. சேனலுக்கு போலியா? சேனலுக்கு போறேன்னு தானே சொல்லிட்டு போனா. சேனலுக்கு போற வழியில என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்க. என்ன பூஜா சொல்ற? உன்னை எதுக்கு கிட்னாப் பண்ணாங்க? எல்லாம் வாசுகி அத்தையோட வேலைதான். அவங்க எதுக்கு உன்னை கடத்தணும்? அவங்களுக்கும் உங்க வீட்டுக்கு தான் பேச்சுவார்த்தையே கிடையாது. ரெண்டு குடும்பத்துக்கும் தான் பேச்சுவார்த்தை கிடையாது, உண்மைதான். ஆனா நான் வினோத் பிரியா கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுறேன்ல. ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகினா யாராவது கடத்துவாங்களா? பேசாத பார்க்காதன்னு சொல்லி தானே கண்டிப்பாங்க. ஆதி, அதுக்காக என்ன கடத்தல. நேத்து வினோத்துக்கு மேரேஜ். தெரியும் பூஜா, ஆனா நேத்து சம் என்கேஜ்மெண்ட் இருந்தனால என்னால மேரேஜுக்கு போக முடியல. கண்டிப்பா வினோத் என் மேல கோவமா தான் இருப்பான். அவங்ககிட்ட சாரி கேட்டா கண்டிப்பா ஹாப்பி ஆயிடுவான். ஆதி, வினோத்துக்கு தெரியாம மேரேஜ் நடக்கிறது தெரிஞ்சு நான் உங்க வீட்டுக்கு போய் சண்டை போட்டது உனக்கே தெரியும். ஆமா, ஏற்கனவே அவங்க வீட்டுக்கும் உங்க வீட்டுக்கும் பகையா இருக்கு. இதுல நீ தலையிட்டா பிரிஞ்ச குடும்பம் என்னைக்குமே சேராதுன்னு நீ சொன்னதாலதான் நான் சைலண்ட் ஆயிட்டேன். அது மட்டும் இல்லாம பிக்ஸ் ஆன மேரேஜ் நின்னு போனா பொண்ணு வீட்டுக்காரங்க தற்கொலை முடிவுக்கு கூட போயிடுவாங்கன்னு நீ சொன்னதாலதான் நான் சைலண்ட் ஆனது மட்டும் இல்லாம எனக்கு நானே சமாதானமும் ஆயிட்டேன். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே பூஜா? தெரிஞ்ச விஷயம்தான். முதல்ல வாசுகியத்தை எங்க நான் வினோத் மேரேஜ நடக்க விடாம பண்ணிடுவேணும்னு பயந்தாங்க. வினோத்துக்கு கல்யாணம் நடக்கணும்னா நான் வெளியே இருக்க கூடாதுன்னு என்ன கடத்திட்டாங்க. பூஜா, நீ வந்ததுல இருந்து குழப்பற. குழப்பல ஆதி, தெளிவா சொல்றேன் கேளு. நான் நினைச்ச மாதிரியே கடைசி வரைக்கும் வினோத்க்கு தெரியாமலே மேரேஜ் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. கடைசிய வினோத் தாலி கட்ட மறுத்தா என்ன பிணைய கதியா வச்சு வினோத்தை சம்மதிக்க வைக்க திட்டம் போட்டு என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்க. சரி, நீ சொன்ன மாதிரி வினோத்துக்கே தெரியாம தாலி கட்டுற வரைக்கும் மறைச்சிருந்தாலும் உன்னை கடத்தினதுக்கும் வினோத் தாலி கட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு ஆதி. வினோத் தாலி கட்ட மறுத்திருக்கான். என்ன கடத்தினவங்க வினோத்க்கு போனை போட்டு கொடுத்து என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்க, நீ தாலி கட்டினாதான் என்ன ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு போன்ல சொல்ல சொல்லி மிரட்டினாங்க. வினோத் தாலி கட்ட மறுத்திருக்கான். என்ன கடத்தினவங்க
வினோத்க்கு போனை போட்டு கொடுத்து என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்க, நீ தாலி கட்டினாதான் என்ன ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு போன்ல சொல்ல சொல்லி மிரட்டினாங்க. வேற வழி இல்லாம என்ன காப்பாத்திக்க வினோத்துக்கு போன் பண்ணி என்னோட நிலைமைய சொன்ன. பாவம் வினோத் விருப்பம் இல்லாம தான் தாலி கட்டியிருக்கான். இப்ப புரியுதா என்னை யார் கடத்தினதுன்னு? வாசுகி அத்தைய தவிர இந்த மாதிரி கிரிமினல் புத்தி வேற யாருக்கும் வராது. குறிப்பா வினோத் மேட்டர்ல அவங்கள தவிர வேற யாருமே கிடையாது. வாசுகி அத்தை நினைக்கலாம் அவங்க புத்திசாலின்னு, நினைச்சது நடந்துருச்சேன்னு அவங்க ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம். ஆனா இனிமே நடக்க போற பிரச்சனைய அவங்களால சமாளிக்க முடியாது ஆதி. என்ன கிட்னாப் பண்ணவ முகம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற, என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போற. முதல் குற்றவாளி வாசுகி அத்தை தான் சொல்ல போற. போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கேக்குற விதத்துல கேட்டா இந்த கிட்னாப்க்கு யாரெல்லாம் உடந்தா அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிடும். சட்டப்படி நடவடிக்கை எடுத்தா நிச்சயம் ஜெயிலுக்கு போவாங்க, தண்டனை அனுபவிப்பாங்க. வாசுகி அத்தை ஜெயிலுக்கு அனுப்புனாதான் இப்படி ஒரு தப்பை இனிமே செய்ய மாட்டாங்க ஆதி. பூஜா, நீ சந்தேகப்படுறதுலையும் கோவப்படுறதுலையும் ஒரு நியாயம் இருக்கு, இதை நான் மறுக்கல. ஆனா நீ நினைச்சபடி உன் குடும்பமும் உங்க அத்தை குடும்பமும் ஒன்னா சேரணும்னா நீ எடுக்கிற முடிவுனால அதெல்லாம் நடக்காம போயிடும் பூஜா. ஆதி, ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். அதுக்காக அத்தை பண்ண தப்ப சரின்னு சொல்லி விட்டுற சொல்றியா? அதுக்குள்ள பூஜா, வினோத்துக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வாசுகி ஆசைப்பட்டாங்க. எங்க நம்ம ஆசைப்பட்டது நடக்காம போயிடுமோன்னு அவங்க பயத்துல உன்னை கடத்திக்கலாம் இல்லையா? உன்கிட்ட பண்ற கொஞ்சம் நினைச்சு பாரு, உனக்கு ஏதாவது சின்ன பாதிப்பாவது ஏற்பட்டிருக்கா? இல்ல. வினோத் பிரியாமல நீ எப்படி பிரியமா இருக்கிறியோ அதே மாதிரி வினோத் உன் மேல பிரியமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட வாசுகி உங்க பிரியத்தை அவங்களுக்கு சாதமா பயன்படுத்திக்கிட்டாங்க. தட்ஸ் ஆல். வினோத் தாலி கட்டின உன்னை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? உங்க அத்தை வாசிக்கு உன் மேல கோவம் இருந்தா உன்னை என்ன வேணாலும் பண்ண சொல்லியிருப்பாங்களே. உன் மேல பாசம் இருக்கிறனால தான் உனக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாம அவங்க நினைச்சது நடக்குன்னு உன்னை கிட்னாப் பண்ணி அவங்க நினைச்சது நடந்த உடனே உன்னை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த பிரச்சனை எப்படியே விட்டுரு பூஜா, இதை பெருசு பண்ண வேணாம். தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் சொல்ல வேணாம். விஷயம் தெரிஞ்சால் வீட்டில் எல்லாரும் மனசு கஷ்டப்படுவாங்க. ஏற்கனவே உங்கள் அப்பாவுக்கு வர உடம்பு சரியில்லை, இதையும் சொல்லி அவர் மனசை காயப்படுத்த வேணாம். இதை பாரு பூஜா, நிச்சயமாக ஒரு நாள் உங்கள் வாசிக்கத்தை உங்கள் எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் எல்லாரையும் நான் தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்களா இல்லையான்னு பாரு. அவங்க தான் ஆத்திரத்தில் என்ன பேசுகிறோம் பண்ணுறோம் தெரியாமல் நடந்துக்கிறாங்கன்னா படித்த நாலேஜில் நாம் தப்பாக நடந்துக்கலாமா? ரிலாக்ஸாக போ பூஜா. நானே சமயம் பார்த்து உங்கள் வாசிகத்தைக்கிட்ட நீங்கள் பண்ணுறதெல்லாம் நியாயமாக நானே கேட்குறேன். அதை விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு போனேன்னா நிச்சயமாக உன் குடும்பத்துக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் உன் குடும்பத்துக்கு தெரிஞ்சால் வாசிக்கு மேலே கோவப்படுவாங்க. இதனால் உங்கள் ரெண்டு குடும்பத்துக்கும் பகை தான் நீடிக்குமே தவிர கண்டிப்பாக குறையாது. என்னதான் நமக்கு வேண்டியவங்களா பிரியா வினோத் இருந்தாலும் அவங்க அம்மாவை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் கொண்டு போனால் பாசத்தில் அவங்க கூட நமக்கு எதிரியாயிருவாங்கல்ல. வினோத் பிரியாவுக்காக இந்த விஷயத்தில் நாம் கொஞ்சம் அமைதியாக போகிறது தான் நல்லது பூஜா. சாரி ஆதி, என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்களேங்கிற கோவத்துல தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்ன. நீ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தப்பு பண்ண நினைச்சிருக்கேன்னு புரியுது. சரி ஆதி, நான் கிளம்புறேன். சரி பூஜா. நல்ல வேலை பூஜா நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணா. நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தான்னா நம்ம கதை கந்தல் தான். வாலிலா அக்கா, என்னாச்சுக்கா? ஏன் கண் கலங்குற? நாங்க நல்லதாக்கா இருக்கோம். ஏன்க்கா அழுவுற? நாங்க தான் நல்லா இருக்கோம்னு சொல்றல்ல. நீ அப்படி அழுதா என்னால தாங்கிக்க முடியாது. அழாம என்னடி பண்ண முடியும்? எல்லாம் நம்ம விதி. யார சொல்லி என்ன பண்றது? நாம வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. அது சரி, வர்ஷா எப்படி இருக்கா? என்ன கேட்டு அழறாளா? ஆமாங்கா, எப்பவுமே ஓ ஞாபகம்தான். அவளை என்னால சமாளிக்கவே முடியல. இந்த வேதனை பத்தாதுன்னு புதுசா வேற பல பிரச்சனைகள் கிளம்பி இருக்கு. என்னடி சொல்ற? நான் என்னக்கா சொல்றது?
நம்ம குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் போச்சுக்கா. போதுண்டி, போதும். நாம பட்ட வேதனை அவமானம் எல்லாம் போதும். இனிமே இழக்கிறதுக்கு நம்ம உயிரை தவிர எதுவும் இல்ல. நான் உயிரோட இருக்கிறதே உனக்காகவும் வர்ஷக்காகவும் தான். இனிமே அசோக் நம்ம வீட்டுக்கு வர வேண்டாம். அதான் அவருக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. அக்கா, அசோக் நம்ம வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னது தப்பு இல்லல்ல? தப்பில்லடி, நீ சரியாதான் சொல்லியிருக்க. ஆனா உங்க அக்கா கண்மணி வீட்டுக்கு வர வரைக்கும் நான் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரே. அவர் நல்ல மனசுல தாண்டி அப்படி சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்காக நாம அவமானப்பட முடியாது. இனிமே அவர் வந்தாருன்னா அப்புறம் அசோக் பொண்டாட்டி சொன்னது உண்மையாயிடுமே. என்னக்கா சொல்ற? அசோக் வைஃப் வந்தாளா? எதுக்கு வந்தா? என்ன சொன்னா? அசோக்கோட பொண்டாட்டி வந்து என்ன பேசக்கூடாத வார்த்தையில பேசிட்டு போயிட்டா. இதுக்கு மேலேயும் அசோக் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. ஆனா அசோக் பிடிவாதமா வீட்டுக்கு வருவ, உனக்கு பாதுகாப்பா இருப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இப்ப என்னக்கா பண்றது? அசோக்கு ஃபோன் பண்ணி என்ன வந்து பார்க்க சொல்லு. நான் சொன்னா கேட்பாரு. நீ சொல்றக்கா, அவர் சொன்னா கேப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லையே. எனக்கு இருக்குடி. நம்ம வீட்ல நடந்த விஷயம் அவருக்கு பெருசா தெரியல. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்படியாவது நம்ம குடும்பத்துக்கு உதவி பண்ணணுங்கிறது தான். அதுவும் இல்லாம அவர் பொண்டாட்டி இங்க வந்து பேசிட்டு போனது அவருக்கு தெரியாது. தெரிஞ்சா துடிச்சு போயிடுவாரு. நம்மளால கண்மணி குடும்பத்துக்கு தேவையில்லாத அவமானம்னு அவரே புரிஞ்சுக்கிட்டு இனிமே வரமாட்டாரு. சரி, நீ கிளம்பு. மறக்காம அவருக்கு ஃபோன் பண்ணி என்னை வந்து பார்க்க சொல்லு. சரிக்கா, இப்பவே அவரை உங்களை வந்து பார்க்க சொல்றேன். வர்ஷாவை பத்திரமா பாத்துக்கோ. நீ தைரியமா இரு. அக்கா, நீ எதுக்குமே கவலைப்படாத. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். வரேன்க்கா. அந்த கிளவி இங்கே தானே வரேன்னு சொன்னா. டைம் ஆச்சு, இன்னும் காணுமே. ஏய், என்னடே வெளியுலகத்தை பார்க்கணும் ஆசைப்பட்டல? பாரு. என்ன உன்னை விடணுமா? விடுறேன். நீ காட்டுற அவசரத்தை உன் குடும்பத்தில் யாருமே காட்டலையே. இந்த பார், உன் பாட்டி வரா. நீங்கள் இருக்கிறத சத்தம் போட்டு காட்டி கொடுக்க நினச்சா உன் மூச்சோட உன் பாட்டி மூச்சு சேர்த்து நின்றுடும். ஜாக்கிரதை, சத்தம் போடாம இரு. என்ன பாட்டி வெறுங்கையோட வந்திருக்க? ஆதி, நீ கேட்ட பணத்தை உடனே எங்களால ரெடி பண்ண முடியல. என்னது, இன்னும் ரெடி பண்ணலையா? அம்மா, உங்க மருமக வாசி எங்க? காரியம் முடிகிற வரைக்கும் ஃபோன் மேலே ஃபோனை போட்டு ஆதி இப்போ என்ன பண்ணுறது, உன்னை நம்பி தான் இருக்கேன் அப்படி இப்படின்னு கெஞ்சினாங்க. காரியம் முடிஞ்சோன்னா ஃபோன் பண்ண கூட அவங்களுக்கு டைம் இல்லையா? தப்பா நினைக்காத ஆதி. என் பேத்தி இல்லைன்னு வருத்தப்பட்டு அவ பிபி ஏறி போய் படுத்து படுக்கையா கிடக்குறா. நீ இதை சொன்னா நான் நம்பணும். மற்ற ரவுடி தாதாலாம் பாதியில் தான் கிரிமினலாக இருப்பாங்க. ஆனால் இந்த ஆதியிலே கிரிமினல் அண்ட் கிரிட்டிக்கல். சரி, அதை விடு. நான் கேட்ட பணம் 5 lakhs எங்க? ஆதி, நீ கேட்ட பணத்தை தவணை முறையில் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்ன கிண்டலா? நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? டைம் ஆக ரேட்டு கூடும் சொல்லியிருக்கேன்ல. அமௌண்ட் லேட் ஆனால 10%. உன் மருமக வராதனால அதுக்கு ஒரு 10%. நீங்கள் இப்போ சொன்னீங்களா தவணை முறையில் என்ன, அதுக்கு ஒரு 10%. என்ன கொடுக்குறீங்களா? என்ன ஆதி, இப்படி அமௌண்ட்டை கூட்டிகிட்டே போறியே, கொஞ்சம் கருணை காட்டுப்பா. சரி, ஏதோ வயசான பாட்டியம்மா இவ்வளோ தூரம் கெஞ்சிறீங்க, அதனால் என் கண்டிஷனை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேடி வந்து பணத்தை கொடுக்க வேணாம், இடத்த மட்டும் சொல்லுங்கள், நானே வந்து வாங்கிக்கிறேன். அதுவும் நீங்கள் ஃபோன் கூட பண்ண வேணாம், ஜஸ்ட் லைக் தட் மிஸ்ட் கால் கொடுங்க, நானே லைனில் வந்து பணத்தை வாங்கிக்கிறேன். ஓகேவா? இது ஒன் நேரம், நீ என்ன பேசினாலும் கேட்டு தான் பார்க்கணும், வேற வழியே இல்லை. ஆமாம், வினோத் பூஜா கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு தானே நீ வினோத் தேவி கல்யாணத்தை நடத்தி வச்ச. ஆமாம், அதுக்கு என்னப்போ? இல்லை ஆதி,
அதனால் இந்த பாரு, இனிமேல் எதுவுமே என்கிட்ட பேசாத. இனிமேல் இதை மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருந்தா தண்டல் ஒட்டி மீட்டர் ஒட்டி மாதிரி அமௌண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். உங்கள் விஷயத்தில் நான் எந்த வித டிஸ்கவுண்ட் பண்ண தயாராக இல்லை. வந்தால் பணத்தோடு வாங்க, இல்லைன்னா நான் உங்களை தேடி வருவேன் உங்கள் பேத்தி பணத்தோட. ஐயோ எப்பா, என் பேத்தி ஒன்றும் செஞ்சிடாதுப்பா. அவளை பத்திரமா பார்த்துக்க. நான் பணத்தோட வரேன், கண்டிப்பா வந்துடுறேன். என் பேத்தி ஒன்றும் செஞ்சிடாதுப்பா. உனக்கு புண்ணியமா போட்டு இதோ வந்துடுறேன். பாட்டி பயத்தில் உலகத்தை பார்த்தியா? உள்ளப்பா எட்டி பார்க்குறாங்களா? மாணிக்கத்தை பத்தி ஏதோ சொல்றேன்னு சொன்னீங்களே மேடம். மாணிக்கம் சரண்டர் ஆகுறேன்னு எனக்கு அவனே ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு என்னை தேடுற வேலையை விட்டுடு, இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுன்னு என்னையே மிரட்டி பார்க்கறான். அவன் எந்த ஏரியாலேருந்து மொபைல்ல பேசினா, யார்கிட்டேருந்து சிம் கார்டு வாங்கினா, எங்க தங்கியிருக்கான், எல்லா டீட்டெயில்ஸும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். மேடம், அவன் இருக்கிற ஏரியாவை நம்ம மறைமுகமா ரவுண்ட் அப் பண்ணா அவனை பிடிச்சலாமே மேடம். நோ, இட்ஸ் நாட் பாசிபிள். இந்நேரம் அவன் அந்த ஸ்பாட்டை விட்டே போயிருப்பான். எப்படி மேடம் போக முடியும்? மாணிக்க தங்கி இருக்கிற இடத்துக்கு மாணிக்கம் வந்துதானே ஆகணும். இல்ல, அவன் நிச்சயமா வரமாட்டான். அவன் இது வரைக்கும் பல சிம் கார்டுகளை யூஸ் பண்ணி விஸ்வநாதன், ஆதி, அப்புறம் என்கிட்டயும் பேசியிருக்கான். அவன் யூஸ் பண்ண சிம் கார்டுகளை ட்ரேஸ் பண்ணி பார்த்தா அது எல்லாமே செத்து போனவங்களோட சிம் கார்டு. அவன் ரொம்ப பிரில்லியண்டா ப்ளே பண்றான். அவனை நாம ஃபாலோ பண்ணுவோன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். நமக்கு தெரியற மாதிரி அவன் நிச்சயமா வெளியே நடமாடவும் மாட்டான். தனக்கு சாதகமா இருக்கிறவங்கள அவன் சந்திக்கவும் மாட்டான். நீங்க சொல்றது எதுவும் எனக்கு புரியலையே மேடம். இத பாருங்க, நீங்க மாணிக்கத்தை தேடி கண்டுபிடிக்கிறத விட அவன் விஸ்வநாதனை அட்டாக் பண்ண வரும்போது அவனை பிடிக்கிறதா புத்திசாலித்தனம். நீங்க கரெக்டா விஸ்வநாதன் ஃபேமிலியை ஃபாலோ பண்ணுங்க, அதுவே போதும். ஓகே மேடம். ஓகே, யா. ஏம்மா மாலா, போலீஸ் வேலை பார்க்க வேண்டியதுதான். அதுக்காக எப்போ பார்த்தாலும் அதே நினைப்பாதான் இருக்கணுமா? உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துல அம்மா, அண்ணன், தங்கச்சின்னு உறவுகள்லாம் இருக்குன்னு கொஞ்சம் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோ. அம்மா, மத்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களோட கதை வேற. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அப்படிலாம் இருக்க முடியாதுமா. ஒரு கேஸ் அட்டன் பண்ணா அந்த கேஸ் முடியற வரை எங்களுக்குள்ளேயே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அந்த வட்டத்துக்குள்ளே நாங்க சுத்தி தான் வந்தாகணும். அதை விட்டு வெளியே வந்தா நாங்க தேடுற குற்றவாளி ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவான். என்னமோ போம்மா, நீ சொல்ற, நான் தலையாட்டுறேன். உங்க அண்ணன் ராகுல் என்னடான்னா, எனக்கு ஹாஸ்பிட்டலு பேஷண்ட் தான் முக்கியம், அப்புறம் தான் ஃபேமிலின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். உன் தங்கச்சி கீர்த்தி என்னடான்னா, நைட்டு பகலும் இன்டர்நெட்டு சாஃப்ட்வேர்னு அவ எப்போ போறா எப்போ வரான்னு தெரிய மாட்டேங்குது. நீ என்னடான்னா, எப்போ எதை பண்றேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமா, நீ அன்னைக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிற ரஞ்சினியை பார்க்க வரேன்னு சொன்னல, வந்தியா? கெஸ்ட் ஹவுஸ் வாசல் வரைக்கும் வந்துட்டு ஃபோன் வந்துச்சுன்னு போயிட்ட. ஆமா, இப்போ நீ ஃபோன்ல பேசுறத பார்த்தா நீ தேடி போன குற்றவாளியை பிடிக்கலன்னு நினைக்கிறேன். என்ன அவன் ஃபூல் பண்ணிட்டாமா? டேம் இட். ஏமா, நான் தெரியாம தான் கேட்குறேன். எந்த குற்றவாளியாவது நான் சரண்டர் ஆயிடுறேன் கைது பண்ணுங்கன்னு சொல்லுவானா? நீ அவன் ஃபோன் பண்ணான்னு ஓடிட்டு இருக்கியம்மா. என்னம்மா கிண்டல் பண்ற மாதிரி தெரியுது? நான் எதுக்கு உன்னை கிண்டல் பண்ண போறேன்? உன்னை நினைச்சா எனக்கு பயமா இருக்குடி. நீ ஏமா என்ன நினைச்சு பயப்படுற? பயப்படாம என்னம்மா பண்ண சொல்ற? உன்னை ஃபோன் பண்ணி வர சொன்னவன் உன்னை எச்சரிக்கை பண்ணான்னு இப்போ ஃபோன்ல பேசுனியே, இதை கேட்டதுக்கு அப்புறமும் எப்படிமா என்னால பயப்படாம இருக்க முடியும்? அம்மா, உன்னோட பயம் தேவையில்லாதது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இதெல்லாம் சாதாரணமா? ஐயோ, இதுக்கெல்லாம் பயந்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நான் இருக்க முடியுமா சொல்லுங்க? வேண்டாம்மா, நீ ஆசைப்பட்டங்கிறதுக்காக தான் நான் போலீஸ் வேலைக்கு உன்னை சம்மதிச்சேன். ஆனா நீ இப்ப பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ ரொம்ப பயமாதாம்மா இருக்கு. முதல்ல இந்த வேலையை விடு. ராகுல் கல்யாணம் நடந்த உடனே உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அம்மா, நாம எப்பவுமே எதுக்குமே பயப்படக்கூடாது. பயத்துக்கே பயத்தை ஏற்படுத்தணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சுட்டே இருப்போம். எதுக்குமே பயப்படக்கூடாதுன்னு நீங்க தானே சொல்லி என்ன வளர்த்தீங்க. இப்ப நீங்களே இப்படி பயப்படலாமா சொல்லுங்க? பிள்ளைங்க தைரியமா இருக்குன்னு நினைச்சுதான் சொன்னேன். ஆனா இதனால உனக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படிமா என்னால பயப்படாம இருக்க முடியும்? அம்மா, சாதாரண விஷயத்துக்கு ஏமா இப்படி ஃபீல் பண்றீங்க? இத பாருங்க, அத பத்தியே நினைச்சிட்டு இருந்தா திரும்ப திரும்ப அதையே தான் பேசிட்டு இருப்பீங்க. ஆமா, அண்ணனுக்கு கல்யாணம்னு சொன்னீங்களே, ரொம்ப சந்தோஷம். ஆனா அண்ணன் தான் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காரே. இல்ல, இப்ப கல்யாணம் வேண்டான்னு சொல்லவே மாட்டான். எப்படிமா இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க? ராகுலுக்கு பிடிச்ச பொண்ணை தானே கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், அப்புறம் எப்படி வேண்டான்னு சொல்லுவான்? அண்ணனுக்கு பிடிச்ச பொண்ணா? யாருமா அது? ரஞ்சனி.